أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே அறிவும் உறவும் என்கின்ற ஒரு தலைப்பில் உறவுகளை பேணி நடப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் எவ்வாறு சமாளிப்பது, அவைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி ஒரு 4 விஷயங்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் இல்லை, சிக்கல்கள் இல்லாத உறவுகள் இல்லை, முரண்பாடுகள் இல்லாத உறவுகள் இல்லை என்பதை நாம் அனுபவபூர்வமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறோம், கண்டு வருகிறோம். அவரவர்களது பொறுமைக்கும் அறிவுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனைகள் அதிகமாகவும் குறைவாகவும், குணங்களுக்கும் அவரவர்களுடைய இயல்புகளுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனை குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனைகளே அற்ற உறவுகள், சிக்கல்களே அற்ற உறவுகள் இருப்பதாக யாராலும் என்ன செய்ய முடியாது, வாதாட முடியாது. என்ன சொல்ல முடியும் அப்படி என்று சொன்னால், எமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைவு, சிக்கல்கள் குறைவு, உறவுகளில் அதாவது இடைஞ்சல்கள் குறைவு, அதாவது புரிதலின்மைகள் குறைவு, இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாமே தவிர முழுமையாக எதுவும் இல்லை என்று நாம் என்ன செய்துவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கூட பிரச்சனைகள் உறவுகளிலே இயல்பு என்று நாம் புரிந்து கொண்டு விட்டால், புரிந்துணர்வின்மை இயல்பாக ஒரு மனிதனுக்கு வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், எப்படி கையாளுவது என்பதை பற்றிய ஒரு அறிவு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக தேவை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நிறைய உறவு விஷயங்களிலே, குடும்ப உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் எப்படி அதை அணுகுகிறார்கள் அப்படி என்று சொன்னால், எது நியாயம் எது அவநியாயம் என்கின்ற அமைப்பில் தான் உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார்கள், அணுகுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லா இடங்களிலும் உறவு விஷயத்தில் அணுகச் சொல்கிறதா என்று கேட்டால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இடங்களிலே பொய் சொல்லலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை என்ன செய்தார்கள், அனுமதித்தார்கள் 3 இடங்களிலே. இப்போ பொய் என்பது கூடாது என்று இஸ்லாம் சொன்னதற்கான காரணம், வன்மையாக கண்டித்ததற்கான காரணம், பொய்யால் இந்த சமுதாயத்தில் கெடுதிகள் தான் என்ன செய்யும், நிகழும் என்பதுதான். அதிலே அமானித மோசடி, துரோகம், ஏமாற்று, வாக்கு மீறல், இது போன்றவைகள் தான் பொய்யால் என்ன செய்ய முடியும், நிகழ முடியும். பொய் சொல்லி உறவொன்றை சேர்க்க முடியுமாக இருந்தால் பொய் சொல்லலாம் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. காரணம், அதனால பிரியாமல் நன்மை நடக்குமாக இருந்தால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறது. நியாயம் அவநியாயம் என்று பார்த்துத்தான் ஒரு உறவு சேர வேண்டுமாக இருந்தால் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஏன், பொய் சொல்வதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம், ஒரு நியாயத்தை மறைக்கிறோம், ஒரு நியாயத்தை மறைக்கிறோம், ஒரு அவநியாயத்தையும் மறைக்கிறோம், அதான் அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு சேருமாக இருந்தால், ஒரு பொய்யை சொல்லி அந்த 2 உறவுகள் சேருமாக இருந்தால் அதற்காக பொய் சொல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் பொய் சொல்லி உறவை சேர்ப்பவர் பொய்யர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய நிறைய பேருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படி என்று சொன்னால், நியாயமா நியாயம் இல்லையா என்பதை வைத்துத்தான் சேருவதும் பிரிவதும் என்ற அமைப்பில் இருக்கிறது. நியாயமா நியாயம் இல்லையா என்று கட்டாயம் உறவிலே பேச வேண்டிய ஒரு சில இடங்கள் உண்டு. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு உரிமை, ஒரு சொத்து பிரச்சனை வந்து, அந்த சொத்து பிரச்சனை வழக்கு என்று வந்து, உரிமை இவருடைய பங்கு அவருடைய பங்கு, இவருடைய உரிமை அவருடைய உரிமை என்பது விட்டு கொடுக்க முடியாத இடத்திற்கு வந்து, அநியாயம் இழைக்கப்படுகின்ற ஒரு இடத்திற்கு வந்து, அது கோர்ட் என்று வருகிற இடத்தில் அந்த இடத்துல நீதிபதி என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லியாவது உறவை சேர்க்கணும் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, நடந்து கொள்ள முடியாது. ஒரு மார்க்க பிரச்சனை வருகிற நேரத்தில் பொய் சொல்லியாவது உறவை சேர்க்கணும் என்று சொல்லி மார்க்க விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. இது போன்ற ஒரு சில இடங்களிலேயே தவிர
மற்ற இடங்களிலெல்லாம் நியாயம் அவநியாயத்தை பார்த்து உறவை சேர சொல்லி இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. மாற்றமாக இது அல்லாத பல வழிமுறைகளிலே நாங்கள் உறவு என்கின்ற பிரச்சனைகளை, உறவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்து வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு எமக்கு மத்தியிலே குடும்ப உறவோ அல்லது நட்போ எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிதாவதற்கெல்லாம் காரணம் வெறுமனே எங்கள் கோணம் எல்லா இடத்திலும் நியாயம் அவநியாயம் என்று பார்த்துத்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை போக்கு தான். சரி, இன்னொரு வகையில் கேட்டுக்கொள்வோமே, உண்மையிலே இதை வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் நடைமுறைப்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்லை. நியாயம் அவநியாயம் என்ற விஷயத்தை உறவு விஷயங்களில் எல்லா இடத்திலையும் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு கேட்டா இல்லை. உதாரணமாக மனைவி கணவன் என்று வார நேரத்தில் நியாயம் அவநியாயம் என்பது 25% தான் பார்க்கப்படுதே தவிர 75% அங்க கணவனும் பார்ப்பதில்லை மனைவியும் பார்ப்பதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். நியாயம் அவநியாயம் அங்க யாருமே பார்ப்பதில்லை. அந்த இடத்துல என்ன பார்க்கிறது என்றால் மறைப்பது அல்லது குறைப்பது அல்லது கணக்கெடுக்காமல் இருப்பது அல்லது விட்டு கொடுப்பது, எப்படி எதையோ என்று செய்துதான் கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நியாயம் அவநியாயம் என்கின்ற ஒரு பார்வையின் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் பெரிதாவதும் உறவுகள் என்ன அதாவது ஒரு சிக்கலுக்குள்ளாவதற்கும் காரணமாக அமைகிறது. எனவே எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நியாயம் அவநியாயம் என்பது பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அதை பார்க்காமலேயே உன்பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட விட்டு கொடுப்பதோ மன்னிப்பதோ கணக்கெடுக்காமல் இருப்பதோ அது தேவையில்லை என்று நடந்து கொள்வதோ என்று சொல்லக்கூடிய பல இடங்கள் என்ன செய்து உண்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் உறவுகளுடைய சிக்கல்களை என்ன செய்ய முடியும், தீர்க்க முடியும். பெரும்பாலும் இது இந்த அடிப்படையை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த சமுதாயத்திலே உள்ள உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும், பிரச்சனைகளை குறைத்து வாழ வேண்டும், நல்ல புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று மட்டும் நினைப்போம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய வழியே என்ன தெரியுமா, நியாயம் அவநியாயம் என்கின்ற பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டும் பார்த்துவிட்டு மற்ற இடங்களில் எல்லாம் சில முக்கிய ஒழுங்குகளை நாம் கடைபிடிப்பது. அதில் பிரதானமாக முதலாவதாக நாம குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது. நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது. நலவால் வருகின்ற விளைவுகள் வேறு, கெடுதியால் வருகின்ற விளைவுகள் வேறு. யாராவது உங்களுக்கு கெடுதி செய்து விட்டால் கெடுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நியாயம். யோசிச்சு பார்த்தா திருப்பி அவனுக்கு பதிலடி என்ன, கெடுதி செய்வதுதான் நியாயம். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால் நியாயமும் அதாவது அவநியாயம் ஒரு நாள் சமமாகாது, நல்லதும் கெட்டதும் ஒரு நாளும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன், நீங்கள் எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை தடுத்து விடுங்கள். எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை நீங்கள் தடுத்து விடுங்கள். அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன தவறு செய்து விட்டாலும், உங்களுக்கு என்ன அவமானத்தை தந்து விட்டாலும், உங்களுக்கு என்ன வகையில் அதாவது உங்களுடைய மதிப்பை குறைத்து நடந்து விட்டாலும், உங்களை கண்டுகொள்ளாது விட்டாலும் நீங்க அப்படி நடந்து கொள்ள வேண்டாம். நீங்க நல்ல விஷயங்களை சுமந்த ஒரு மனிதர் போன்று நல்ல முறையில் அதற்கு பரிகாரம் என்ன செய்யுங்கள், செய்யுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். அவ்வாறு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் எவருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ நீங்களும் அவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் போன்று மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கஅன்னஹு வலியுன் ஹமீம், அப்படி ஒரு மிகவும் நெருக்கமான உறவு போல நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், மாறிவிடுவீர்கள். எப்படி நடந்தா, கெடுதி நடக்கிற நேரத்தில் நீங்கள் நலவில் நடந்தால், அவமானப்படுத்தப்படுகிற நேரத்தில் நீங்கள் கௌரவம் கொடுத்தால், உரிமை பறிக்கப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் பொறுத்து கொண்டால், நீங்களும் யாரும் பகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கஅன்னஹு வலியுன் ஹமீம் என்ற அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த உறவாக நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், மாறி விடுவீர்கள். ஆனால் இது லேசா நடக்காது. வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சக்தி யார் பொறுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வேலை செய்யக்கூடிய குணம், இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா, இல்லல்லதீன ஸபரு, பொறுமை உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். வமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். மிகப்பெரிய பங்கு, நல்ல பங்கு இந்த வாழ்க்கையில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ
அவரால் தான் இது முடியும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எல்லாராலும் இது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான். காரணம், இந்த உள்ளம் எப்பொழுதுமே பழிக்கு பழி என்கின்ற உணர்வுல தான் வளர்க்கப்பட்டிருக்கும். உனக்கு ஏழுமெண்டா உன்னை விட ஆற்றல் உள்ள எனக்கு எவ்வளவு ஏழும் என்கின்ற சிந்தனை இன்னும் கொஞ்சம் டபுளா என்ன செய்யும், இருக்கும். அந்த நேரத்தில் அதுக்கு மாற்றமாக உள்ளத்தை கட்டுப்படுத்தி உறவுகளை பேணுதல் என்பது இருக்கிறது, அது மிக ஒரு கஷ்டமான விஷயம். அது யாருக்கு கிடைக்கும்? ரெண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்று சபர், இரண்டாவது து ஹவ்வின் அதீம், மிக சிறந்த பங்குள்ளவர். அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை நல்ல சௌபாக்கியம் யாருக்கு உள்ளதோ அவருக்கு தான் என்ன செய்யும், இதனை செய்ய முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம், குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றால் நம்ம பிரதானமாக செய்ய வேண்டிய அம்சம் என்ன? நாங்கள் எங்களுக்கு கெடுதி செய்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நலவு செய்ய பழகுதல். அவர் செய்த கெடுதியை எந்த வகையிலும் ஞாபகப்படுத்தாமல் நலவு செய்ய பழகுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன், வயக்தஊனி அஸிலுஹும் வயக்தஊனி, ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை துண்டிச்சு தான் நடக்கிறாங்க. நான் என்ன நலவு செஞ்சிட்டாலும் சரி, சேர்ந்து நடந்துட்டாலும் சரி, துண்டித்து நடப்பதே அவர்களது வேலையாக இருக்கிறது. அஹ்லுமு மஅஹும், அவர்களோடு நான் கருணையான முறையில் விட்டு கொடுத்து நடக்கிறேன். வயஜ்ஹலூனி, ஆனால் என்னை கண்டுகொள்வதே இல்லை. அவர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை. என்ன செய்ய அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதாவது நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் ஃபஇன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சுடு சாம்பலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வலா யஸாலு மினல்லாஹி அலைக ظஹீருன் மா தும்த அலா ذلك, நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார். ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம் இருக்குது, அதற்குரிய பழியை அல்லாஹ் வாங்கிக் கொள்வான். அதான் நீங்கள் சுடுசாம்பலை கொடுக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம். நீங்க நலவு செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் அந்த மாதிரி நடப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு வெளிப்படையாக விளங்குகிற நேரத்தில் அது உறவை சேர்தலாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுடு சாம்பலை தான் என்ன செய்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனா நீங்க சேர்ந்து நடவுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மலக்குடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும், அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுதான் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உறவு விஷயங்கள்ல அவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எப்படி இதாகிறார்கள் என்றதெல்லாம் நம்ம மறந்துடணும். எப்பையும் மென்று விழுங்கிடணும். இந்த உலகத்துல 100க்கு 100% நமக்கு தூய்மையாக நடக்கக்கூடிய யாரும் கிடைக்கவே மாட்டார்கள். மிக உச்சகட்டமாக நம்ம நம்பக்கூடிய நட்பால 75% தான் நடக்க முடியும். அவர்களால மட்டுமல்ல, நாங்கள் அவர்களுக்கு அப்படித்தான் நடப்போம். நாங்களும் அவர்களுக்கு அவ்வளவுதான் நடக்க முடியும். அதான் உலகத்துடைய எல்லை. எனவே இயன்ற அளவுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களை நலவு செய்யக்கூடிய மக்களாக, கண்டுகொள்ளாமல் இருத்தல் அல்ல, நலவு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாற்றுவதற்கு நடந்து கொள்வது அஹ்ஸின் இலா மன் அஸாஅக், உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல். இன்று நாம் உறவை பேணக்கூடியதில், அதாவது உறவுடைய சிக்கல்களை நாங்கள் தவிர்ப்பதில்லை. நிறைய அப்படி நடக்குது இப்படி நடக்குது சிக்கல் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் சிக்கலை தீர்ப்பது ஒரு பகுதி. அந்த சிக்கலே அப்படியே ஒன்றுமில்லாம மறைஞ்சு போறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த மாதிரி நடந்து கொள்வது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகைமை இருக்கிறதோ கஅன்னஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய உறவு போல என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, உறவுடைய பிரச்சனை இதெல்லாம் அந்த தனித்தனி பிரச்சனைகளை ஆய்வு செய்து கொண்டெல்லாம் உறவு எல்லாற்றையும் சேர்க்க முடியாது. நாம் உறவோடு வாழ வேண்டும் என்றால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அத்தகாஃபுல். தகாஃபுல் என்று சொன்னால் தெரிந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை. அல்லாஹ்வுக்கு முரண் மார்க்கத்துக்கு முரண் என்றால் கட்டாயம் நம்ம சுட்டி காட்ட வேண்டும். அது அல்லாமல் நமக்கு என்னது, நம்மை பகைக்கிறார்கள், நம்ம அது நடந்து கொள்ளுது குடும்ப உறவுகளை நம்ம விளங்குற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றால் தகாஃபுல், கண்டுகொள்ளாமை. நமக்கு தெரியுது, தெரிந்தாலும் கூட அதை நாங்கள் கண்டுகொண்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தி பகைமையை உருவாக்காமல் இருத்தல் இரண்டாவது மிக முக்கியமான பகுதி.
இஸ்லாமிய அறிஞர்களில் பலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அத்தகாஃபுல் நிஸ்ஃபுல் குலுக், கண்டுகொள்ளாம இருக்கிறது, பாராமுகம் இருக்கிறது, நட்பண்புகளில் அரைவாசி என்றார்கள். நட்பண்புகளிலேயே மொத்த அரைவாசி அது கண்டுகொள்ளாமல் இருத்தல் தான். நீங்க நட்பண்புகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா மொத்த அரைவாசி அதுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்து விடும் என்று சொன்னார்கள். கீல் அலி அராபியின் மனில் ஆகில் கால அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில். ஒரு அரபு கிராமப்புறவாசி இடத்துல கேட்கப்படுகிறது, சிறந்த புத்திசாலி யார் அப்படின்னு. அவர் சொல்றாரு, அல் ஃபத்தின் அல் முத்தகாஃபில், நல்ல புரிந்திருந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் தான். நமக்கு புரியாட்டியும் கண்டுகொண்டா தான் நிம்மதி. நமக்கு புரியாட்டியும் நமக்கு விளங்கின மாதிரி காட்டிக் கொள்றதுல நம்மளுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். நமக்கு புரிஞ்சாலும் நமக்கு விளங்கல என்ற முறை நடக்கிறது இருக்குது, அதுக்கு பெரிய பொறுமை என்ன செய்யுது தேவை, மிகப்பெரிய பொறுமை தேவை. நாங்க பார்க்கிறோம், சஹீல் புகாரில் ஒரு செய்தி வருது, 11 மனைவியருடைய விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவமா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அதுல ஒரு மனைவி தன் கணவரை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருது. அப்படின்னு சொன்னால், ஜௌஜி இதா தகல ஃபஹித் வ இதா ஹரஜ அஸித் வலா யஸ்அலு அம்மா அஹித். எனது கணவர் வெளியே போனால் சிங்கம் போல நடந்து கொள்வார், வீட்டுக்குள்ள வந்தா சிறுத்தை போல என்ன செய்வார், நடந்து கொள்வார். வலா யஸ்அலு அம்மா அஹித், அகப்பட்டதையெல்லாம் கேள்வியா கேட்க மாட்டார், அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார். அப்படி என்றால் இதுக்கு அதிகமாக தூங்குற வழக்கம் இருக்கு உள்ளுக்கு வந்தா, எது சிறுத்தைக்கு. அப்படி என்ன, வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அதுல பாட்டில் தூங்கிட்டு அட பாட்டில் வேலையை முடிச்சுட்டு சாதாரணமா வீட்டில் இருந்துட்டு அமைதியா போயிடுறது. வெளியே போனா சிங்கம் மாதிரி இருப்பார். நம்ம வீட்டில் சிங்கம், வெளியே சிறுத்தை. வலா யஸ்அலு அம்மா அஹிதண்டா, அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார். அது இது அங்க இருக்குது, இது இப்படி இருக்குது. நம்ம அறிவாளித்தனத்தை ஆய்வுத்தனத்தை எல்லாம் எங்க காட்டுறது, அங்கதான் காட்டுறது. அதை பத்தி எந்த கேள்வி கண்டுகொள்ளாம, அதாவது அப்படி இதுதான் வாழ்க்கைன்னு 10 வருஷம் விளங்கின பிறகு 20 வருஷம் விளங்கின பிறகு மொத்த 21 வருஷம் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான்டா. இதுல யார் மடையன்? அவன் தான் மடையன். அதை என்ன வார்த்தையில் எப்படி சொல்லப்படுது, ஜௌஜி இதா தகல ஃபஹித் வ இதா ஹரஜ அஸித் வலா யஸ்அல் அம்மா அஹித். இந்த மாதிரி தான் என் கணவர் என்ன செய்வார், நடந்து கொள்வார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம கண்டதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் உறவு ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எந்த உறவு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அதனால எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், 100% சராகத்தாக நீங்கள் இருந்தால், 100% வெளிப்படையாக இருந்தா உங்களோட ஒரு நட்பு என்ன செய்யாது, இருக்காது. 100% வெளிப்படையாக இருக்கிற நல்லதென்று மட்டும் நீங்க நினைத்து விடவும் கூடாது, நினைச்சு விடவும் கூடாது. அது என்னமோ என்ன, அது வெளிப்படையாக நடப்பதுதான், அப்படியெல்லாம் இல்லை. வெளிப்படையாக நடக்கவும் முடியாது எல்லா இடங்களையும். அப்படி நடந்தால் யாரும் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அதனால எதற்கு நம்ம வெளிப்படுத்தி பேசணுமோ அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எனவே அத்தகாஃபுல், கண்டுகொள்ளாமை, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வார நேரத்தில் கூட அவைகளை கேட்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்களில் எவரும் என் தோழர்களை பற்றிய செய்தியை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னா. நாங்க அதுக்கு அமைப்பே வச்சுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நீ இந்த ஏரியாவில் நடந்தா நீ கொண்டு வந்து சேர்க்கணும், உடனே வாட்ஸ்அப் பண்ணிடணும். அப்படி நம்மளோட பிரச்சனைகளை பற்றி நம்ம யாராவது பேசினான்னு சொன்னா கொண்டு வந்து சேர்க்கிறதுக்குன்னே நம்ம ஆள் வச்சுக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னட்ட யாரும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். அதாவது இன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல், சாந்தியான உள்ளத்தோடு நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன். செய்திகளை போட்டுட்டீங்கன்னா எப்படி சந்திக்கிறது, செய்திகளை உள்ளத்துல போட்டாண்டா சந்திக்க இயலாது. அதே நேரம் ஒருவர் 100% யாரோடையும் தூய்மையாகவும் என்ன செய்யலாது, இருக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் அத்தகாஃபுல், நிறைய விஷயங்களை என்ன செய்வது, நாம் அதாவது நடந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை என்பது நமது வாழ்க்கையில நிறைய இருக்குமா. மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விஷயம் நடக்கிறது, இது பிழை என்று அவரிடத்தை தனிப்பட்ட சுட்டி காட்டுவது வேறு. அது அல்லாமல் குடும்ப ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், அந்தந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து விசாரித்துக் கொண்டிருப்பது இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சிலர் என்ன செய்வாங்க, அடிக்கடி நான் எப்பயும் முகத்துக்கு முன்கால சொல்றாள் ஒரு முன்னுரையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப என்ன முகத்துக்கு முன்னால சொல்றாள், முகத்துக்கு முன்னால சொல்றாள். இந்த முகத்துக்கு முன்னால சொல்றாள் என்ற வார்த்தை சொல்றது இருக்குது, அவங்க மட்டும்தானா முகத்துக்கு முன்கால சொல்றாங்க? இல்ல. இந்த மாதிரி சொல்ற நேரத்தில் யாருக்காவது எடுபடுமா? நீ ஒரு சொன்ன நான் எப்பயும் முகத்துக்கு முன்னால சொல்றாருன்ற ஒரு விஷயத்தை சொன்னா எடுபடுமான்னு கேட்கிறேன். யாருக்கும் எடுபடாது. ஏன் அடிக்க போற மாதிரி அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை என்ன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முகத்துக்கு முன்கால பாருங்க எப்படின்னு. அபூதர், எனக்கு விரும்புவதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன், எனக்கு விரும்புவதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன். 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், தலைவராக வேண்டாம். இது முகத்துக்கு முன்கால சொன்ன அந்த முன்னுரை மாதிரியா இருக்குது. அபூதர், நான் எப்பயும் மூஞ்சிக்கு முன்னால சொல்ற ஆள்,
அப்படி என்று சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கு அபூதருடைய மனசு? ரசூலுல்லாஹ் எப்படி அந்த முன்னுரை சொன்னாங்க? இதுதான் மிக முக்கியமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களை, எனவே எப்பொழுது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக பேசுதல், எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டது போன்று பேசுதல் என்பது உறவுகளை ஒரு நாளும் நீடிக்க வைக்காது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுவதாகத்தான் அதை என்ன செய்யும், அந்த இடத்துல மாறும். எங்கேயும் தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு நிலைக்காது. தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு என்ன செய்யாது, உறவு என்ன செய்யாது, குடும்ப உறவு எதுவும் என்ன செய்யாது, நிலைக்காது. நீங்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வீட்டில் இருப்பார்கள்? கான ரஜுலம் மின்னா, எல்லா மனிதர்களை போல ஒரு மனிதராக எங்கள் வீட்டிலே இருப்பார்கள். அதை விட எங்களுக்கு என்ன பெருமைக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு என்ன பெருமைக்குன்னு கேட்டேன். இன்ஜினியராக, டாக்டராக, பெரிய இடத்துல உள்ளவராக நம்ம எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் போகிற நேரத்தில் கணவராக மட்டும்தான் என்ன செய்யணும், போகணும். டாக்டராக போகக்கூடாது, இன்ஜினியராக போகக்கூடாது. போனால் பெரிய பிரச்சனை. மனைவிட அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஞாபகம் வரும், அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஞாபகம் வரும், எல்லாம் பிரச்சனையா இருக்கும். நண்பர்களோட உறவுகளோட பழகிற நேரத்தில், சொந்த பந்தங்களோட பழகிற நேரத்தில் இதோட இருந்தீங்கன்னா சேர்ல உட்கார மாட்டீங்க, பேச மாட்டீங்க, பழக மாட்டீங்க. உங்களுக்கு அந்த இடமெல்லாம் ஞாபகம் வரும். கான ரஜுலம் மின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களைப் போல ஒருவராக வீட்டில் இருந்தார்கள். அவ்வளவுதான். சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதானுடைய சத்தம் கேட்டால் வஸப, பாஞ்சிடுவாங்க. அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் போய் விடுவார்கள். கஅன்னஹு லா யாரிஃபுனா வலா நஅரிஃபுஹு, அவர் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அவரை தெரியாது என்கின்ற நிலையாக என்ன செய்யும், இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டின வித்தியாசம் அதானுடைய நேரத்தில் மட்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் கண்டுகொள்ளாமை என்பது, நிறைய விஷயங்களை நம்ம புறக்கணித்து போவது என்பது உறவுகளுடைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், தீர்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த அறிவை தந்து உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் விஷயத்தில் நாங்கள் அறிவோடு நடக்க வேண்டிய இன்னொரு பிரதானமான அம்சம், எப்பொழுதும் நமக்கு பழக்கமான தெரிந்த உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், சிச்சுவேஷனை நபரை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஒரு சிச்சுவேஷனை வைத்து ஒரு நபரை தீர்மானிக்க கூடாது. ஒரு நபரை வைத்துத்தான் ஒரு சிச்சுவேஷனை நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஒரு சிச்சுவேஷனை வைத்து நபரை தீர்மானிக்க கூடாது. ஒரு நிகழ்வை வைத்து நபரை தீர்மானிக்க கூடாது. நபரை வைத்து நிகழ்வை தீர்மானிக்க வேண்டும். அப்படின்னா என்ன, 20 வருஷம் பழகிறாரு, 25 வருஷம் பழகிறாரு, அவர்ல எந்த துரோகத்தையும் காணல, எதையும் காணல. ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நடக்குது, உடனே எப்படி ஆகிறாங்க தெரியுமா எங்களை நிறைய மக்கள், 25 வருஷமா நம்பினேனே அப்படின்றாங்க. 25 வருஷமா நம்பினேன் என்றாங்க. அந்த சூழலுக்கென தனியான ஒரு காரணம் இருக்குமே என்று நினைப்பதே இல்லை. இது என்ன பிரச்சனையாக இருக்குமோ தெரியாது, அவரிடத்திலேயே நம்ம கேட்டுக்கொள்வோம் என்று கூட என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. உடனே 25 வருஷ நட்பும் உறவும் சொந்தமும் தலைகீழா என்ன செஞ்சிருது, மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 10 வருஷம் 30 வருஷம் என்று உறவுக்கு பாராட்டி கண்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து விடுகிறது, அவரை இவருக்கு சந்திக்க முடியவில்லை, இவருக்கு அவரை சந்திக்க முடியவில்லை, உடனே தலைகீழாக என்ன செஞ்சாச்சு, விளங்கிட்டாச்சு, நம்பினேன். அப்போ ஒரு நிகழ்வை வச்சு ஆளை தீர்மானிச்சிடுறாங்க. அவரை உனக்கு 20 வருஷமா தெரியும், அதை வச்சு அந்த நிகழ்வை என்ன செய், தீர்மானி. நிச்சயமாக இது வேற மாதிரி ஒரு விஷயம், இது வேற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு ஒரு அம்சம், என்று புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒருவரை பற்றி துரோகமே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர் துரோகம் செஞ்சார்னு கேள்விப்பட்ட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் உறவு, பாசம், நெருக்கம் என்றெல்லாம் இருந்த பின்னால ஒரு நிகழ்வு நடக்குது, குடும்பத்தில் அப்படி நடந்தாரா, இப்படியா உங்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா, செய்தி யாரா போட்டாங்க, சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா, அதே பகைமையோட போய் அவனை என்ன செய்யறது, சந்திக்கிறது. சந்திக்கிறதுக்கு முன்னால அவன் தெய்வம் போட்டிருப்பான், வாராரு இன்றைக்கு சண்டை தாண்டு, நீங்க இவ்வளோ நல்ல முறையில் நடந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நேரத்தோடய போட்டு போயிருப்பான். இப்போ என்ன நடக்கும், சந்திச்ச உடனேயே பகைமை வளர்கின்ற அமைப்பில் என்னது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் நிதானமாக இப்படி செய்வாராய் வரு, செய்யக்கூடியவராய் வரு, இந்த நிகழ்வுக்கு பின்னால ஏதாவது ரீசன் இருக்கும், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் என்று காரணங்களை நாங்களே உருவாக்கி அந்த காரணங்களுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை அணுகுவது இருக்கிறது, நிறைய உறவுகளை பேணும்.
நிறைய உறவுகளை பேணும். இதனால்தான் நட்பு சம்பந்தமான ஒழுக்கங்களை பேசக்கூடிய சில சலஃப் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ யாருக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறதோ அவர் உண்மையில் உனது உண்மையான உறவு அல்ல. யாருக்காவது நீ காரணம் சொல்ல வேண்டி இருந்தா அவர் உண்மையான உறவு அல்ல. ஏன்? அவன் தான் விளங்காதவன் அர்த்தம். நீ ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அட இவன் ஏதா நினைப்பானோ, இவன் ஏதா புரிஞ்சிருப்பானோ, இவன் இப்படி விளங்கியிருப்பானோன்னு ஒருத்தனோட நீங்க காலத்துக்கு நினைச்சு பழகிறீங்கன்னு வைங்களே, அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் உனது நண்பனே அல்ல, உனது உறவே அல்ல, உனது சொந்தமே அல்ல என்ற அர்த்தம். காரணம் என்ன? உன்னால அவனுக்கு என்ன செய்ய முடியல, உன்னை புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. எனவே நீ மன்னிச்சு நடக்கிறதா இப்ப அங்க வழி. எனவே எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஒருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் காரணம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அது என்ன? உண்மையான நட்பல்ல, உண்மையான உறவல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் சொல்லாமலும் இதுதான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நட்பு தான் என்ன செய்யும்? நிலைக்கும். எனவே அந்த பண்பை நாங்கள் உருவாக்கிக்கிறோம், அந்த பண்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்குரிய சூழல் இது வேறு. அது எவ்வளவு இருந்துட்டு போனா 20 வருஷம் அவருடைய நட்பு எனக்கு போதும், 20 வருஷம் அந்த சொந்த உறவு நமக்கு போதும், அவர் நல்ல முறையில் வாழ்ந்து அது போதும். இதுவாக இருந்தா முவாசரா பண்ணுங்க. 400 நன்மைகள்ல ஒரு தீமையாக கூட இருந்துட்டு போகட்டும், மன்னிக்கிறேன். 400 நன்மைகள்ல ஒரு தீமையாக இருந்துட்டு போகட்டும், 4000 நன்மைகள் ஒரு தீமையாக இருந்துட்டு போகட்டும், மன்னிக்கிறேன் என்கின்ற பண்பை நம்ம உருவாக்கி கொண்டால் நிறைய உறவுகள் எங்களுக்கு என்ன செய்யும்? நிலைக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகள் எங்களிடத்திலே நியாயத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் இன்னொன்றை மிக முக்கியமாக எதிர்பார்க்கும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், புரிஞ்சு கொள்ளல் இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் உறவுகளோடு நம்ம நிலைக்கவே முடியாது. உறவு நியாயங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும். அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே, இன் குந்தி அல்மம்தி பிஷைஇம் மினத் தம்பி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ, நீங்க வந்து ஏதாவது பாவம் ஒன்று செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால், அந்த அவதூறு பரவின நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்க அப்படி எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? தூய்மைப்படுத்துவான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது நியாயமா நியாயம் இல்லையா? நியாயமான வார்த்தை. அதை சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, என் கண்ணால கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது. பிடிக்கல ஆயிஷா அந்த வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது பிடிக்கவில்லை. கண்ணால கண்ணீர் அப்படி என்ன செய்து மாலை தாரை தாரையா கொட்டியது. ஒரு மனைவியோட இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமா பேசினாங்களா? இல்ல, நியாயம். ஆனா ஒரு உறவு ஆரம்பமாக என்ன செய்யாது? நியாயத்தை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இல்லை, நியாயத்தை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது இல்லை என்பதுக்கு பெரிய செய்தி. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பேசித்தான் ஆக வேண்டும். காரணம், ஒரு நபி, ஒரு பொறுப்புடைய இடத்துல இருந்து பேச வேண்டும். ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. உறவு என்ன முதலாவது எதிர்பார்க்கும் தெரியுமா? ஏண்ட பக்கம் நிக்கணும், என் பக்கம் நிக்கணும், நான் நியாயத்தில் இருக்கிறேன், என் பக்கம் இவர் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு உறவு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நிறைய இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனையில உள்ளுக்குள்ள மகன் அடிபட்டு சாகிறது இந்த பிரச்சனையில தான். ஏன்? இவன் நியாயத்தின் பக்கம் நிற்கிறது, 2 பேர்ட்டையும் இவன் எதிரி, 2 பேர்ட்டையும் எதிரி. இவன் யார்கிட்ட எதிரி? உம்மாட்டை எதிரி, மனைவிட்டே எதிரி. ஆனா அவன் நியாயத்தின் பக்கம் தான் நின்றா. நிறைய பேர் நிலைமை பாருங்க, மனைவிட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது, உம்மாட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது. ஒழுங்கா விசாரணை நடத்தி அநியா காரணம் மாறுறது யாரு? இவன் தான். ஏன்? இவர் நியாயமா நடந்ததுனால. அங்கதான் நம்ம பிழையே விட்டோம், அங்கதான் நம்ம பிழையே விடுவது அதுதான். ஏன்? தாயை கொண்டு போய் நீ விசாரணை கூண்டுல நிப்பட்டினா அந்த தாய் என்ன பாப்பா தெரியுமா? என் மகன் நீதியாக விசாரிக்கிறான்ல, பெத்த மகனாடா நீ, என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறான். அவர் என்ன செய்வா? தாய் பாப்பா. மனைவி என்ன பாப்பா? காலகாலத்துக்கு 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன நீ விசாரிக்கிறதா பாப்பான். அங்க நியாயமே வராது. இதனாலதான் இவர் என்ன பெரிய நியாயம் சொல்லிட்டாலும் உம்மாட்டம் எடுபடுறது இல்ல. இவன் யோசிக்கிறான், என்னடா நான் நல்லா தான் நடக்கிறேன், நான் நீதியா தான் ஏன் எடுபடுதில்லை? எடுபடாது. நமக்கு தான் உறவை தெரியாது. ஒரு உறவை நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், தன் பக்கம் நிற்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. ரசூல் அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தூய்மைப்படுத்தி குர்ஆன் வசனம் இறக்குறான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க? ஆயிஷா தாயும், போங்க எழும்பி ரசூலுல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு என்று. அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆயிஷா எல்லாம் கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும், இவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? அவர் தான் என் பக்கம் நிக்கலையே, நடுநிலையா தானே நின்றாரு. உறவை எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா?
என் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான். முதலாவது அதை கொடுத்துருங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியுடைய வெற்றிக்கு காரணம் சொல்வார்கள். 20 வருடம் கவர்னர், 20 வருடம் ஹலீஃபா, 40 வருடம். அதுக்கு பின்னாலே அவரோட மகனை ஹலீஃபாவாக சிரியா மக்கள் தெரிவு செய்யறாங்கன்னா நல்லாட்சி எந்திரிக்குமா கெட்டாட்சி எந்திரிக்குமா? நல்லாட்சி. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? முஆவியாவோடு பழகின எவரும் என்ன நினைப்பார்கள் என்றால், முஆவியா எனக்கு சொந்தமானவர் தான் நினைப்பாங்க. முஆவியாவோடு யார் பழ முனாஃபிக் தனம் அல்லது, உறவை பேண தெரிந்த குணம் அது. எனக்கு நெருக்கமானவர் முஆவியா என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள். முஆவியாவோட பழகினா, நம்மளோட பழகினா இவன் எனக்கு பகைவர் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நிலைமையில நம்மளோட பேணுதல் இருக்கும். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி நடந்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கும். இது நமக்கு தெரியுதா? தாயிடத்துல பேசுகிற இடத்துல எப்படி பேசணும்? உம்மா, என்னை பெத்து வளர்த்த நீங்க ஒரு நாள் நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, தவறே செஞ்சால் நான் மன்னிக்கணும் உங்களை, இதான் விஷயம், நான் விசாரிக்கிறேன். அங்க போய் சொல்லணும். மனைவிட்ட போங்க, நீ நிச்சயமா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய், தாய் ஏதோ தவறாக செஞ்சிருக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நான் பேசுறேன், இப்படி சொல்லிட்டு நீங்க போயிருங்க நடுவில் இருந்து. அதை விட்டு நடுவ நீதிபதியாகி கூண்டில் 2 பேரை ஏத்தி ஆதாரத்தை கொண்டு வா சத்தியம் பண்ணா நீங்க தான் கெட்டவராக மாறுவீர்களே தவிர ஒரு நாள் அந்த 2 உறவு சேர போறதும் இல்லை, நீங்க நல்லவராக போறதும் இல்லை, உறவு பகம வளர்ந்துகிட்டே தான் போகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பேசியே ஆக வேண்டும் நியாயம் என்ற இடம் வருமே தவிர பல இடங்களில் நீங்கள் நான் உங்களுக்கு நெருக்கமானவர் என்று உணர்த்துவதன் மூலமே பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடிந்துவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 4 விஷயங்கள், கெடுதி செய்தவர்களுக்கு நலவு செய்யுங்கள், தகாஃபுல் கண்டுகொள்ளாமை, பராமுகம், ஒரு சிச்சுவேஷனை வைத்து ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடாது, அவரை வைத்து அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்கின்ற தன்மை, அதுபோல உறவென்கிற நேரத்தில் நான் உன் பக்கம் தான் என்ற உணர்வை என்ன செய்வது, ஏற்படுத்துவது. இதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்துவிடும், தீர்ந்துவிடும். எஞ்சிய பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் நியாயம் அவநியாயம் என்று காண வேண்டி இருக்கும், அல்லது நம்ம பொறுத்து போக வேண்டிய சில பிரச்சனைகளாக இருக்கும், மன்னித்து போக வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள், இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும். பெரும்பாலான பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களாலே போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவை சேருகின்ற நல்ல ஒரு அறிவை தந்து அதற்குரிய தௌஃபீக்கை அனைவருக்கும் செய்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.